சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைலில் பார்க்க போகிறது சுண்டக்காய் புளிக்குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு கப்பு சுண்டக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சுண்டைக்காயை அதை போட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா வணக்கணும். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ சுண்டைக்காயை நல்லா எண்ணெயில் வணக்கி எடுத்து வச்சாச்சு. கை விடாமல் வணக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். வணக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் வந்து நம்ம மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சனையும் வடகம் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வடகம் பொரிஞ்சனையும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய கப்பில் வந்து நிறைய சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வணங்கும் போது பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த வடகத்தில் பார்த்திங்கன்னா சீரகம், கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வெயிலில் காய வச்சு வடகமாக போட்டு வச்சுருக்கோம். அடுத்து வெங்காயம் வணங்கிடுச்சு. பூண்டு ஒரு 10 பல் பூண்டை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். நல்லா வணங்கணும். இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு. நான் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 குழம்பு மிளகாத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நல்லா கொதி வரட்டும். அந்த டைமிங்கில் நம்ம வந்து தேங்காயை அரைச்சிக்கலாம். நான் வந்து 1/2 கப் தேங்காய் எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ வணக்கி வச்ச சுண்டைக்காயை உள்ள போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வணங்கட்டும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காயை. இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ அரைச்ச தேங்காய் ஊற்றி 2 நிமிஷம் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான கசப்பில்லாத சுண்டக்காய் குழம்பு ரெடி. வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.